வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கோம். சத்து மாவு வச்சு ஒரு சில திங்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து அதே சத்து மாவு வச்சு மைசூர் பாக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே பொருளை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரணும் ஒவ்வொரு நாளைக்கும். ஏன்னா ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும். அதனால் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். இந்த மாதிரி வாசனை இல்லாத நெய் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நெய்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு வந்து எண்ணெயே எடுத்துக்கலாம், வாசனை இல்லாத எண்ணெய். அது இதே ஒரு கப் அளவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு மாவு, இந்த சம அளவு எடுத்துக்கலாம். இது மூணுமே. இப்போ வந்து இதை வந்து பாகு எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து கொட்டி பாகு எடுக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலையும் இந்த மாவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மிக்ஸ் இருங்க காமிக்கிறேன். விஸ்குங்கம்மா. இந்த மாதிரி ஒன்றா விஸ்க் வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாகு எடுத்துக்கலாம் வாங்க. இதை அப்படியே கலக்கி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கலாம். ஒரு கட்டி கூட இருக்கிறது. இப்போ வந்து பாகு எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் தான். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு ஸ்பிஞ்ச் சால்ட் இருந்தால் தான் வந்து அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம்னா இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போது இப்படி வந்து உடையுது பாருங்கள். இதான் ஒரு கம்பி பதம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கைவிடாமல் இப்போ கிளறிட்டுருக்கணும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து அழகாக நெய் தடவி வச்சுக்கலாம். ஏன்னா அதை செட் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மாதிரி நொறையாக வருது பாருங்கள். இப்படி ஒன்று சேர்ந்து வரும்போது நொறையாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக எங்கேயுமே ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து வருது பாருங்கள். இந்த சைஸில் ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்பா சூடு வாங்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட் போட்டுருக்கலாமோ? சரி, ஓகே. இன்னும் இதை வந்து சின்ன பிளேட்டில் இது கரெக்டாக இப்படியே இருக்கட்டும். இது வந்து சின்ன பிளேட்டில் இன்னும் ஒன்று கொட்டிக்கலாம். 20 நிமிஷம். இதை வந்து சின்ன பிளேட்டில் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இது எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 hour ஆகும் ஆறுறதுக்கு. இப்படியே ஆறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கட்டிங் மட்டும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. கொஞ்சம் லைட்டாக ஆறின உடனே ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வந்து இப்படி கட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அந்த ஷேப் வராது. அதனால் இப்படி எந்த ஷேப் வேணுமோ அதை கட் கொடுத்துக்கலாம் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மைசூர் பாக்கு அப்படியே செம்ம டேஸ்ட்டு. அந்த சத்து மாவுடைய வாசனையும் எப்படி இருக்குது செல்லோ? மென்று சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு சொல்லு. வா சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லு தேஜு. நல்லா ஹெல்த்தியான மைசூர் பாக்கு இது. இன்னும் ஒரு டைம் வெல்லம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சக்கரை போட்ட மாதிரியே தெரியல. ஜஸ்ட் கடையில ஒரு பீஸ் 10 ரூபாய் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீ என்ன செல்லம் பண்ணுற? இது கொஞ்சம் சூடாக இருக்குடா. அது சீக்கிரம் ஆறிடுச்சு கம்மியாக இருக்கிறதால. இதுவும் பீஸ் நல்லா வருது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இது நாங்கள் சின்ன பீஸாக போட்டோம். ஏன்னா பெருசாக போட்டால் சாப்பிட முடியாது. பாருங்கள் செம்மையாக இருக்குது. சாப்பிடுங்க.
இந்த மாதிரி ஹெல்த்தியான மைசூர் பாக்கு குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வீட்லேயே ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடையில் என்னென்ன மாதிரி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தரும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம அவங்கள வற்புறுத்தவே தேவையில்லை. சரிங்களா? ஓகேங்க. எங்களது வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி 1K வந்தது. சீக்கிரம் 10K வரணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை. இல்லையா தேஜு? எஸ் மம்மி. இங்கே பாருங்க, சலோ இங்கே பாரு, சீக்கிரமாக 10K வரணும்ல. 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. நன்றி சொல்லுங்க. And bye. ஓகேங்க, பாய்.